Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ஈத் பக்ரீத் vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பக்ரீத் நல்வாழ்த்துக்கள், ஈதுல் அதஹா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியாக திருநாள். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினைவு கூறுவதற்காக இந்த பக்ரீத் வந்து நம்ம வந்து இருக்கோம். முக்கியமாக அவங்களுடைய சாக்ரிஃபைஸை வந்து நம்ம ஞாபகப்படுத்த தான் இந்த பண்டிகையே வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும். அதுதான் வந்து இந்த பண்டிகையில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது. அவங்க எப்படி வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ், காட் ஒரு விஷயம் சொன்னாங்கன்றதுக்காக அதை அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம நிறைய கடைப்பிடிக்கிறது இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாதிரி நம்மளும் வந்து காட் சொல்கிறத வந்து நம்ம கேட்டு கடைப்பிடிக்கணும். அது நம்ம காட்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பண்டிகையோட ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வந்து நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னெல்லாம் நான் இன்றைக்கி வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு தொழுதுட்டு அப்புறமா ஆடு கொடுக்கணும். இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக பண்ணணும். குர்பானி கொடுக்க சக்தி உள்ளவங்க குர்பானி கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம், இல்லைன்னா மாடு கூட கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இல்லை ஒட்டகம் கொடுப்பாங்க. ஸோ ஆடு கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் மாடாச்சு கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது நம்ம எவ்வளோ விஷயம் செலவு பண்ணுறோம். ஸோ வந்து குர்பானிக்கு வந்து செலவு பண்ணுறது வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம அந்த கூட்டு குர்பானியாச்சு பண்ணி அல்லாஹ்வுடைய விஷயத்தை வந்து நிறைவேற்ற வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பெருநாளோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம்ல வந்து எல்லாரும் காபத்துல்லா போக வந்து ஆசைப்படுவாங்க, ஹஜ் பண்ணாதவங்க. ஸோ நாங்களும் ஹஜ் இன்னும் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு பக்ரீத்துக்கு நாங்களும் காபத்துல்லாவில் இருக்கணும் அப்படின்றது வந்து எங்களோட ஆசை. இன்ஷா அல்லாஹ் அது நிறைவேறணும். அதுதான் வந்து இப்போதைக்கு எங்களோட பெரிய ஆசை. அதான் ஒரு பக்ரீத் வந்து காபத்துல்லாவில் அங்கே போய் ஹஜ் பண்ணி அங்கே குர்பானி கொடுத்து அங்கே ஹஜ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஹஜ் போலையோ அவங்களுக்கும் வந்து அது நிறைவேறட்டும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுதான் என்னோடய பக்ரீத் ட்ரெஸ்ஸு. ஸோ ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன்னு சொன்னேன். பட் ஸ்டில் ஹஸ்பண்ட் வந்து இல்லை புது ட்ரெஸ் தான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு. பிள்ளைங்களுக்கு கூட புது ட்ரெஸ் வாங்கலை, கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ் தான் போட்டோம். பட் எனக்கு மட்டும் புது ட்ரெஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பிள்ளைங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அவங்க வளர்ந்துருவாங்க. இப்போ தான் ட்ரெஸ் எடுத்தோம், அப்புறமா அது வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் அவங்களுக்கு எடுக்கலை. கல்யாணத்துக்கு எடுத்ததே நிறையா இருக்குதுன்னு சொல்லி எடுக்கலை. ஸோ அந்த ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. எனக்கும் வந்து அதே போட்டுக்கலான்னு நினச்சோம். பட்டு இது வந்து சரி, இது நான் ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் ஆசையாக எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. ஸோ இதுதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தொழுகிற வேலை. ஏன்னா தொழுது முடிச்சிட்டா தான் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ ஈது பெருநாள் தொழுகை வந்து பள்ளிவாசல் போய் தொழுகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லபடியாக வந்து தொழுதுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா வந்து நான் மத்தியானம் பிரியாணிலாம் செய்யணும். அதுக்கப்புறம் இறைச்சிலாம் வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் போடணும். நிறைய வேலை இருந்ததால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியில் வாங்கிக்கிட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி தான் வாங்கினோம்.
அதுக்கப்புறம் என்னோட பிரியாணி சமைக்கிற வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குர்பான் கொடுக்கறதுக்காக வந்து அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் ஒண்டியாக எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா எப்போவுமே ரம்ஜானுக்குனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெட்டி தரதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் முன்னாடி நாளே அரைச்சி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் அரைச்சி வைக்க முடியல. ஸோ அன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நான் அரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 2 மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க. இறைச்சியே 2 மணிக்கு தான் வந்தது. ஸோ இந்த இறைச்சி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிடணும். இதுதான் வந்து பிரியாணிக்காக நான் எடுத்து வச்ச இறைச்சி. நல்லா வாஷ் பண்ணி இங்கே பார்த்திங்கனாக்கா வந்து நல்லா வந்து கழுவி வச்சிட்டேன். ஸோ இந்த இறைச்சி தான் வந்து இப்போதைக்கு நான் பிரியாணிக்கு வந்து போட போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே வந்து அந்த இறைச்சிலே பிரியாணி செய்யணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டார். ஸோ அந்த இறைச்சி நல்லா வாஷ் பண்ணி வச்ச இறைச்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சேன். அப்போ தான் அந்த இறைச்சியில் வந்து நல்லா மேரினேட் ஆகி அந்த இறைச்சிலையும் வந்து நல்லா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் குக்கரில் வந்து இறைச்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறமா வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிறதால நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அது வந்து அளந்து ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் வந்து வைக்கணும். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்யும்போது ரைஸில் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ நான் அது வந்து அளந்து ஊற்றிட்டேன். ஸோ நானே தானே வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணோம். நான் சோப்பரில் போட்டு கட் பண்ணிட்டேன். இது வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய குவான்டிட்டியில் சமைக்கும்போது இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நம்ம வெங்காய பச்சடி அதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லையா, கத்திரிக்காய் பச்சடி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ நான் எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு வெட்டிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து புதினா, கொத்தமல்லி, ஸோ எல்லாமே வந்து அழகாக வந்து இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி வந்து நல்லா கொதிக்குது. இறைச்சிலாம் வந்து அதில் போட்டாச்சு. ஸோ இறைச்சிலாம் வெந்து நான் இதில் எல்லாமே போட்டேன். ஏன்னா 100% என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே. ஸோ பிரியாணி வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோன்னா எனக்கு பிரியாணி வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் போட்டுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடியும் நான் கையோடு செஞ்சுட்டேன். ஏன்னா கத்திரிக்காய் பச்சடி வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரெட்டு. பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து கத்திரிக்காய் பச்சடி வந்து செஞ்சாச்சு. ஸோ பிரியாணி பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்பா என்னால் செய்ய முடியுமா அந்த மாதிரி இருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் என்னால் செய்ய முடிஞ்சிடுச்சு. உண்மையிலே எனக்கு செஞ்சிருவேன் அந்த மாதிரி எந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல் இருந்தது. பட் என்னால் வந்து ஏன்னா ஹஸ்பண்டும் ஹெல்ப் இல்லைல்ல, ஒண்டியாக நம்மளே செய்யணும்னு பயமாக இருந்தது. ஏன்னா அவர் ஃபுல்லாக இறைச்சி வேலையாக வந்து அவர் வெளியில் போயிட்டார். ஸோ நிறைய விஷயம் வந்து அவர் அலையிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நானே வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, அவ்வளோதான். நான் கோழிலாம் பொரிக்கல. ஸோ இதுவே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு இது செய்கிறதுக்கே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து செஞ்சாச்சு. ஸோ சூப்பராக வந்து இப்போ வந்து பிரியாணி வந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். இறைச்சி வந்து நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். ஹாப்பியா? பிரியாணினா ஹாப்பி இல்லை? சாப்பிடு உட்காந்து. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை, இறைச்சிலாம் வந்து பங்கு போடணும். ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலினா 1 கிலோ, கொஞ்சம் சின்ன ஃபேமிலினா 700 கிராம்ஸ், மினிமமாக 700 கிராம்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்குது. கொஞ்சம் நிறைய ஃபேமிலினா 1 கிலோ அந்த மாதிரி பேக் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கணக்கு பார்த்து வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெயிட் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வந்து 700 கிராம்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நானும் வந்து எல்லா பையிலையும் வந்து இறைச்சி கிடைக்கணும், ஏதாச்சும் ஒரு பையில் எலும்பு மட்டும் போயிடக்கூடாது. ஸோ
எல்லாமே ஈக்குவலாக நம்ம வந்து கரெக்டாக வந்து பிரித்து போடணும்னு நான் வந்து அதை பார்த்து எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இறைச்சி போகிற மாதிரி தான் நான் ஒரு கவரும் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து நான் எலும்பு வந்து எங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் இறைச்சி வந்து பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டதுனால எலும்பு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எலும்பும் ஈரல் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றது எல்லாமே வந்து நாங்கள் கவர் போட்டு பேக் பண்ணி வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம். மிச்சம் எல்லா இறைச்சியும் வந்து கொடுத்துருவோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பார்க்குறாரு. ஸோ வெயிட் பார்த்து கரெக்டாக வெயிட் வர மாதிரி 700 grams வந்து அந்த வர மாதிரி பார்த்துட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து கவர் போட்டு வச்சுட்டா, ஏன்னா அப்போ தானே ஈஸியாக இருக்கும். கவர் போட்டு வச்சுட்டா டக்குன்னு வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி டக்குன்னு வந்து கவர் போட்டு ஏதோ வெயிட் பார்த்து கவர் போட்டு வச்சாச்சு. ஸோ வந்து இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து 1 kilo மட்டும் ஒயிட் கலர் கவர் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலான்னு. மற்றது எல்லாம் வந்து ஆரஞ்சு கவர் அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கெல்லாம் ஆரஞ்சு கவரும், பெரிய ஃபேமிலிக்கு ஒயிட் கவரும். அதுக்கப்புறமா என்ன, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது தான். ஸோ ஹாஜருக்கு வந்து சரி நீட்டாக வந்து அவளுக்கும் வந்து அந்த ராயா ஃபீல் வந்து கொடுக்கணும்ல. ஸோ எல்லாருக்கும் வந்து அழகாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கவுன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கவுன். அதுவும் இந்த ஹக்கீமா பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை அவுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். தூங்கும்போது கூட அந்த ட்ரெஸ்ஸோடையே தூங்குறேன்னு அழுவா. அவ்வளோ பிடிச்சி போச்சு அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை. அதை கழட்ட வைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு. எப்போத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு தான் போடணுன்னு அவள் வந்து ஆசைப்படுறா. ஸோ அவளுக்கும் வந்து அந்த ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு மித்த ஐட்டம்லாம் அந்த செயின் தோட விட ட்ரெஸ்ஸு தான் இது. ஸோ எல்லாருமே வந்து அழகாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.